மாநகர் குனியமுத்தூர் காவல் நிலையம் எல்லைக்கு உட்பட்ட ஹில்வியூ ரெசிடென்சியல் பகுதி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதியில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தும் பணி முடிவுற்று கண்காணிப்பு அறை திறப்பு விழா நடைபெற்றது. கோவைபுதூர் ஹில்வியூ ரெசிடென்சியல் பகுதியில் ஹில்வியூ அசோசியேஷன் பங்களிப்புடன் 15 கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிப்பு கேமரா அறையினை பொதுமக்கள் பாதுகாப்பிற்காக கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு திறந்து வைத்தார். தற்போது 15 கேமராக்களும் முன்னதாக D4 காவல் நிலையம் எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் 600க்கும் மேற்பட்ட கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன என்று காவல் நிலையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் துணை ஆணையாளர் சரவணகுமார், தெற்கு உதவி ஆணையாளர் அஜய் தங்கம், D4 காவல் ஆய்வாளர் பாஸ்கர், உதவி ஆய்வாளர் மரகதம்பாள், தலைமை காவலர்கள் முத்துசாமி, ஆறுமுகம், ஈஸ்வரன் மற்றும் காவலர்கள், ஹில்வியூ அசோசியேஷன் நிர்வாகிகள், அப்பகுதி பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மாநகர் காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் பத்திரிகையாளரிடம் கூறுகையில், கோவை மாநகரில் 25,000 கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. இதன் மூலமாக குற்றங்கள் குறைந்துள்ளது. மேலும் குற்றவாளிகளை உடனடியாக பிடிப்பதற்கு மிகவும் உதவியாக உள்ளது. குறிப்பாக பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மிகவும் குறைந்து பெண்கள் பாதுகாப்பான பயணத்தை தொடர உதவியாக உள்ளது. மேலும் 140 தனியார் பேருந்துகளில் கேமராக்கள் பொருத்தப்பட்டு சரியாக செயல்படுகிறதா என்று ஆய்வு செய்து உறுதிப்படுத்தியுள்ளோம். மேலும் சில நாட்களில் மீதமுள்ள தனியார் பேருந்துகளில் கேமராக்கள் பொருத்தப்படும். போதை பழக்கத்திற்கு பல்வேறு தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. சமீபத்தில் கரும்பு கடை மற்றும் சரவணப்பட்டி பகுதியில் தகவலின் பேரில் போதை மாத்திரைகள் விற்றவர்களை கைது செய்துள்ளோம். மேலும் 83 கல்லூரிகளில் போதைக்கு எதிரான கிளப்புகள் தொடங்கப்பட்டு மாணவர்களுக்கு விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தி வருகிறோம். போலீஸ் அக்காத் திட்டத்தின் மூலம் 2 வருடங்களில் 600க்கும் மேற்பட்ட புகார்கள் வந்துள்ளன. கடந்த அக்டோபர் மாதத்தில் 60 புகார்கள் வந்துள்ளன. போலீஸ் அக்காத் திட்டம் கல்லூரி பெண்கள் மத்தியில் மிகவும் பயனுள்ளதாக உள்ளது என்று கூறினார்.